தாத்தா வந்து கடலூர், ம். பாட்டி வந்து சிதம்பரம். வெக்கப்படுறாரு. ப்ளீஸ். ஓகே, ஓகே, ஓகே. அது செய்றேன். எப்படி இருக்கு? மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போறாளே. எப்ப சென்னை வாரீங்க சார் நீங்க தளபதி மீட் பண்றதுக்கு? தளபதி மீட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அடுத்த மாசம் வரேன் சென்னைக்கு. வீட்ல எப்படி இருக்கும்னா, அப்பா கிட்ட வந்து ஆங்கிலத்துல பேசிக்கிட்டே இருந்தோம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஆங்கிலம் தான் பேசிக்கிட்டு இருப்போம். அம்மா கிட்ட வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருப்போம். நான் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 15 வயசு வரைக்குமே 14, 15 வயசு வரைக்குமே நான் ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருப்பேன். பிகாஸ் வீட்ல எல்லாரும் அம்மா அப்பா தமிழ் நல்லா பேசுவாங்க. ஆனா எங்க கிட்ட பேசும்போது லைக் என்கிட்டயோ இல்ல என்னோட தம்பி தங்கச்சி கிட்ட பேசும்போது ஒன் பை ஒன் பண்ணலாம். நான் வந்து இந்த எமோஜி செய்றேன். தப்பு பண்ணனா என்கிட்ட கேள்வி கேளு. அங்க நின்று சண்டை போடு, நடந்து போவாத. உனக்கு பிடிக்கலையா, நான் மாத்த பாக்குறேன். பட் எனக்கு நீ வேணும் தாரன். தளபதி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவரோட அத்தனை குட்டி கதையா இருக்கட்டும், இல்ல கோட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப உட்கார்ந்த இங்க ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ் வந்து சூப்பரா பேசுறீங்க. ஓகேவா நீங்க? அது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்களா இதுக்காக உட்கார்ந்து? இல்லனா வந்துட்டு அம்மா அப்பா யாராச்சும் வந்து இந்தியா அந்த மாதிரி இருக்காங்களா? அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் ஊர்ல தான் பொறந்தாங்க. எந்த ஊரு? ஊர்ல தான் எல்லாரும் பொறந்தாங்க. அம்மா வந்து சிதம்பரம், ஓகே, அப்பா வந்து கனகரப்பட்டு. ஓகே, ஒரு கிராமம் கனகரப்பட்டு. ஓகே. அம்மா வந்து சிதம்பரம். அம்மாவோட அம்மா அப்பா வந்து தாத்தா பாட்டி வந்து தாத்தா வந்து கடலூர், ம். பாட்டி வந்து சிதம்பரம். அம்மா வந்து ஒரு 13, 15 வயசுல சிங்கப்பூருக்கு வந்தாங்க. ஓகே. அப்பா வந்து சின்ன வயசுலயே வந்துட்டு. சோ என் வீட்ல எப்படி இருக்கும்னா, அப்பா கிட்ட வந்து ஆங்கிலத்துல பேசிக்கிட்டே இருந்தோம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஆங்கிலம் தான் பேசிக்கிட்டு இருப்போம். அம்மா கிட்ட வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருப்போம். சூப்பர். சின்ன வயசுல இருந்து. சோ ஒரு நல்ல பேலன்ஸ் வந்திருக்கு. 2 ஓகே. மொழியிலயும் ஒரு நல்ல பேலன்ஸ் வந்திருக்கு. சோ அதுதான். வித்தியாசமா இருக்கு. அப்பா கிட்ட ஆங்கிலம் பேசுறது, அம்மா கிட்ட தமிழ் மட்டும் தான் பேசுறதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது. ஆமா, ஆமா. ஏன்னா அது வந்து நம்ம ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. அது ஆக்சுவலி நேச்சுரலா வந்த ஒரு விஷயம். ஓகே. எனக்கும் என் அண்ணனுக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நேச்சுரலா வந்த ஒரு விஷயம். சாந்தினி மேம்க்கு? ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் வந்து பொறந்ததுல இருந்து ஒரு 15 வயசு வரைக்குமே 14, 15 வயசு வரைக்குமே நான் ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருப்பேன். பிகாஸ் வீட்ல எல்லாரும் அம்மா அப்பா தமிழ் நல்லா பேசுவாங்க. ஆனா எங்க கிட்ட பேசும்போது லைக் என்கிட்டயோ இல்ல என்னோட தம்பி தங்கச்சி கிட்ட பேசும்போது ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க. சோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பிகினிங்ல தமிழ்ல பேசுறதுக்கு. ஆனா 15 வயசுக்கு அப்புறம் வந்து எனக்கு தமிழ் ஸ்கூல்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அங்கேருந்து பேச கத்துக்கிட்டேன். அங்கேருந்து பேச கத்துக்கிட்ட உடனே நான் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஃப்ளூவெண்டா பேசவே ஆரம்பிச்சிட்டேன். சோ நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா 2 பேர் தமிழுமே நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. ஏன்னா உங்க ஃபேன்ஸ் வந்துட்டு தமிழ்ல பேசுவாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நீங்க லைவ்லாம் போட்டீங்கன்னா உங்க தமிழ் அழகா இருக்குது 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நாங்க பார்த்திருக்கிறோம். ஓகே, சூப்பர். இன்னொன்னு என்னன்னா உங்களோட இமோஜி ஷேர் பண்ணிருப்பேன் உங்களோட டீமுக்கு சென்ட் பண்ணிருந்தாங்களா? ஆமா, இருக்கு. ஓகே. அந்த 2 இமோஜி வந்துட்டு நீங்க செஞ்சு காமிக்க போறீங்க. அதுல இருக்கிற இமோஜிஸ்லாம். ஓ மை காட். உங்களுக்கு வந்துட்டு எத்தனை எல்லாம் ஒரு 6 இமோஜி உங்களோட ஃபேவரட்ஸ் ஏதாச்சும் அதை சூஸ் பண்ணி செஞ்சு காமிங்க. தெரியும். சரி, காமிச்சுக்கோங்க இந்த இமோஜி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத பண்ண போறேன். எந்த பக்கம்? இந்த பக்கமா? ஓகே. ஓகேவா அது? ஓகே. ஓகே. ஒன் பை ஒன் பண்ணலாம். நான் வந்து இந்த இமோஜி செய்றேன். ஓகே. கரெக்டா இருக்குமா உனக்கு?
ஒன்ஸ் மோர் மட்டும் செஞ்சு காமிக்கிறீங்களா? ஓகே. ஒன்ஸ் மோர். சிரிக்க கூடாது, ஆச்சரியம், ஆச்சரியமா. ஃபீலிங்ஸ். வாய் இப்படி போக கூடாது, போகணும். பண்ணுமா? ஃபுல் கிளாப்ஸ். இன்னொன்னு பண்ணுமா? இன்னொன்னு அந்த கிரீன் கலர் இமோஜி வந்துட்டு சார் பண்ணுவாரு. சூப்பரா பண்ணுவீங்க, நாங்க பாத்துருக்கிறோம் எல்லா இதுலயும். கிரீன் கலரா? ஓ ஷ்ரெக். ராமே. காமிச்சுக்கோங்க ஆடியன்ஸ்க்கு. ரெடியா? இருங்க, இதுக்காகவே லைட்டிங் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் பச்சையா மாத்திடுறேன். அப்ப நானும் உங்களோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சோ இது ஓகே. It's a funny emoji. It's a funny reaction. Yeah. லாஸ்டா சாந்தினி ஒரு இமோஜியோட இந்த செக்மெண்ட் முடிச்சுக்கலாம். மாமா இத செய்ய. இதுவா? வெக்கப்படுறதா? ப்ளீஸ். ஓகே அது செய்றேன். என்ன எப்படி இருக்கு? சைட் கண்ணு அங்க போணும் கண்ணு. இப்படி வரேன். கண்ணு அங்க பாக்கணும், கண்ணு மட்டும் அங்க. சூப்பர். ஆக்சுவலி ரெண்டு பேரோடமே செட்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? ஜாலியா இந்த மாதிரிதான் வைபோட? இல்ல, இதை விட ஜாலியா இருப்போம். இதோட ஜாலியா இருப்பீங்க. ஓகே. செட்ல யாரு வந்துட்டு லேட்டா வருவாங்க ஷூட்டுக்கு? இல்ல, லேட்டா யாரும் வர மாட்டாங்க. ஆக்சுவலி ஆன் டைம்க்கு வந்துருவீங்க எல்லாரும் ஆன் டைம்க்கு. ஏன்னா நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வண்டி ஒண்ணு இருந்துச்சு நம்மள ஷூட்டிங்கு கூட்டிட்டு போக. சோ எல்லாரும் கரெக்டா லாபிக்கு டைமுக்கு எல்லாரும் கரெக்டா டைமுக்கு போயிடும் ஷூட்டுக்கு. யாருல செட்ல அதிகமா மொக்க ஜோக் போடுறது? தாராவா ஜெயினா? மொக்க ஜோக் நம்ம ரெண்டு பேரும். யாரு? நான் ஜோக் பண்ணுவேன், ஆனா மொக்க ஜோக் பண்ண மாட்டேன். நீங்க மொக்க ஜோக் பண்ணீங்கன்னா அவர் சொல்றாங்க. அடிக்கிற ஜோக்லாம் நல்லா தான் இருக்கும். சோ சிரிச்சிருவோம். ஓகே. யார் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க? வெயிட், இது எல்லாருமா இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்? ரெண்டு பேருக்குள்ள ஃப்ளர்ட்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம கேரக்டரா பேசிக்கிட்டு இருப்போம் அப்பப்போ. ஓகே. தரவா பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ சில ஃபன் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு அந்த எபிசோட் 1ல வர சீன் கூட நான் போய் ஏன் வைஷ்ணவி என்ன இவ்வளவு வெறுக்கிற அந்த மாதிரி சீன் பண்ணும்போது அந்த ஃபீல்ட்ல நம்ம ஒரு சீன் பண்ணும்போது அந்த சீனுக்கு அப்புறமும் நம்ம அப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி மாத்திக்கணும் நம்ம. ஃப்ளர்ட் பண்ணிட்டு சீன்ல தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு இல்ல. அது ஒரு ஃபன்னான விஷயம் தான். ரெண்டு பேத்துக்கும் அது தெரியும் நம்ம ஃபன்னா செய்யறோம். சோ அது ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி. கரெக்ட். and it's banterன்னு சொல்லுவாங்கல, அதுதான் சும்மா ஜோக்ஸ் and it's not a prolonged thing. ஒரு சீன் முடிச்சு ஒரு 5 நிமிஷம் லைக் சீன் செஞ்ச சந்தோஷத்துல we will just be like talking like that, அவ்வளவுதான். ஓகே. இப்போ என்னன்னா உங்களோட ஃபேன்ஸ்க்காக நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேர் தனித்தனியா சொல்லுமா. என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எதிர்பார்த்ததை விடவே உங்களோட லவ், சப்போர்ட், அந்த அன்பு காட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பா ஒரு விஷயத்த, பட் அதையும் தாண்டி நீங்க நிறைய குடுக்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த ஜேர்னில நான் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ தான் சொல்லுவேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சூர்யாண்ணே ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, த என்டையர் காஸ்ட், க்ரூ, மீடியா கார்ப் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட், என்னோட எப்படி சொல்றது, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாமே. என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஐ திங்க் இட்ஸ் ட்ரூலி அ பிளெஸிங். அண்ட் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், நீங்க? நன்றி. இத தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தளபதி ஸ்டைல் ஏதாச்சும் ஒரு மாசா டயலாக் சொல்லுங்க உங்க ஃபேன்ஸ்க்காக. தளபதி ஸ்டைல் அவருக்கு மட்டும்தான். அது தளபதி ஸ்டைல்னு பேர்லயே இருக்க. அப்புறம் நான் சொன்னா அது எப்படி ஒத்துப்பாங்க? நானே ஒத்துக்க மாட்டேன் அத.
பட் ஓகே தளபதி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரோட அவரோட அத்தனை குட்டி கதையா இருக்கட்டும் இல்ல கோட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப உட்கார்ந்த இங்க ஒரு விஷயம் என்னன்னா, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்து கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அவ்வளவுதான். ஓகே சூப்பர். இது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க அப்படியே மேட்ச் பண்றீங்களா? உசுப்புறத தளபதி சொல்ற அத்தனை விஷயமும் என் வாழ்க்கையில நான் மேட்ச் பண்றேங்க. அது மேட்ச் பண்ணதால தான் எனக்கு வந்து எனக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நான் இப்போ. ஓகே. அதுக்கு அவங்க வந்து முக்கியமான காரணம். வாவ்! தளபதி தான் நீங்க இந்த பொசிஷன் வர்றதுக்கு அவங்க முக்கியமான காரணமா இருக்கிறாங்க முக்கியமான இல்லையா? காரணம். முக்கியமான ஓகே. காரணம். நீங்க கரெக்ட். எப்போ அப்புறம் சென்னை வர்றீங்க சார்? தம்ப்நெயில் போட்டுருவேன் நானு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல, பில்லோ கட்டி புடிச்சிட்டே தான் தளபதி தூங்குவேன்னு ஒரு தம்ப்நெயில். வந்து இவர் வந்துட்டு வர்றதுக்கு காரணமே வந்து விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி அப்படின்னு. 100% அவரு தான் எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா அவரு தான் எனக்கு கத்தே கொடுத்தாரு. டு ட்ரீம் பிக், தி ஸ்கை இஸ் தி லிமிட். ட்ரீம். யாரையும் உன் கனவை தடுக்க விடாத. நீ ஓகே. கனவு காண்டுகிட்டு நீ வா, வேலை செய்ய, அச்சீவ் எவ்ரிதிங். நான் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போவேன் தளபதியை பத்தி. எப்போ சென்னை வாரீங்க சார் நீங்க தளபதி மீட் பண்றதுக்கு? தளபதி மீட் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் அடுத்த மாசம் ஓகே. வரேன் சென்னைக்கு. ஓகே. கண்டிப்பா நீங்க சென்னை வரும்போது எங்களோட சேனலுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும். அத வந்து ஒரு ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்க வர பாட்டு பாடுவீங்க சூப்பரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சோ உங்களோட வெப் சீரிஸ்ல இருக்கிற ஒரு சாங்கே வந்துட்டு ஒரு 2 லைன் பாட முடியுமா? சரி, ஓகே. தீம் சாங்கே பாடுறேன் இவையே. விழிபூ தொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா, அழற்கதிரே தீட்டால் உறைந்த மனம் கரைந்திடுமா, இந்நாளில் நான் மனம் சரிந்திடுமா, உன் சொல்லில் ஆரடி பணிந்திடுமா, பனிமலரே காதல் வேண்டாம் என்று சொன்ன என்னை கொஞ்சம் மாற்றி மாயம் செய்து உன்னை சந்தித்தேன் இமையே இமையே, இனிமேல் இருளாதே உயிரின் உயிரே தனிமை இனி வீணே. சூப்பரா இருந்துச்சு சார். செம்மையா பாடுனீங்க. வேற லெவல். இன்னும் ஓகே. ஒரே ஒரு வாட்டி உங்களோட ரூம் மட்டும் ஒரு வீடியோ மட்டும் காமிக்க முடியுமா? இதுல ஃபுல்லா தளபதி வச்சிருக்கீங்கல்ல, சோ அதனால ஓகே, பண்ணலாம். நான் வந்துட்டு வீடியோ காலே ஒரு ஹோம் டூர் பார்க்க போறோம். ஓகே, இது தளபதி கட் அவுட் மாஸ்டர் படத்துல இருந்து. ஓகே. கேரக்டர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஜேடி. ஓகே. தளபதி இது வந்து மியூசிக், நான் செய்யற மியூசிக்கு இது என் மியூசிக் ஸ்டுடியோஸ் பேரு, ஃபெசிலிட்டி பேரு கொமாண்டர் ஸ்டுடியோஸ். ஏன்னா தளபதி ஆங்கிலத்துல கொமாண்டர். ஓகே. இது வந்து ஃபேன் ஒருத்தர் எனக்காக செஞ்சாரு. என் ஃபேன் ஒருத்தர், இந்த எடிட்டர் ஓகே. லியோ. லியோ. இந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஒரு நாள் நிஜத்துல ரீக்ரியேட் பண்ணுவேன். கண்டிப்பா ரீக்ரியேட் பண்றீங்க. இது வந்து மாஸ்டரோட, இது என் 18வது பிறந்த நாளுக்கு என் அண்ணன் வந்து அவரே அந்த ஐபேட்ல டிராவிங் செஞ்சு எனக்கு கொடுத்தாரு ஃபார் மை 18th பர்த்டே. பார்த்த உடனே நான் அழுதுட்டேன். தூக்கத்துல வந்து எழுப்பி கொடுத்தாரா, சோ நான் பார்த்து நான் அப்படியே இப்படி மெய் மறந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அழுதுட்டேன். அவ்வளவுதான். தளபதி இஸ் an emotion. எமோஷன். ஓகே. சூப்பரா சொன்னீங்க. இப்ப லாஸ்டா ஒரு செக்மெண்டோட முடிச்சுக்கலாம் நம்ம. நீங்க ஒரு ஃபேவரட் டயலாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, நீ வந்துட்டு தப்பு பண்ணா என்கிட்ட கேள்வி கேளு, என்ன கொஸ்டின்ஸ் பண்ணு, எதுனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத வந்துட்டு நீங்க வந்துட்டு சாந்தினி பத்தி இந்த டயலாக்கோட எனக்கு முடிச்சுக்கலாம். அது சொல்றீங்க அதே லவ்வோட அந்த டயலாக். அப்படி டயலாக் என்னது? டயலாக் என்னதா? விஜய் சாரோட டயலாக்ல இருந்து வெளியில வாங்க கொஞ்சம். அவர் சொன்ன டயலாக் ஒரு மனசுக்குள்ள பூந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வர முடியாதுங்க.
சரி ஓகே, ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்துக்கோங்க, டைலாக் மட்டும் சொல்லிருங்க. ஓகே. என்னது? தப்பு பண்ண கிட்ட கேள்வி கேளு. ஐயோ மறந்துட்டேனே. மறந்துட்டாங்க. தப்பு பண்ணா என்கிட்ட கேள்வி கேளு, இல்லைன்னா அங்க நின்று சண்டை போடு, நடந்து போகாத. நடந்து நடந்து போகாத. அது ஓகே மட்டும் சொல்லிக்குவா. ஓகே, இந்த 3 லைன் மட்டும் சொல்லிக்கோங்க. இருங்க, இதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் ஃபீலிங்ஸா? அதாங்க வாழ்க்கைய, எல்லாத்துக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு. நம்ம பண்ற அத்தனை விஷயத்துக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு, இதுக்கும் கொடுப்போமே. ஓகே, அதே எமோஷன் நாங்க கண்ட பாக்கணும். இப்ப உங்களோட ஃபேன் ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க வந்துட்டு அதே மாதிரி பண்ணி காமிக்கணும், அவங்க சொல்லணும் கரெக்ட்டுப்பா அப்படின்னு. தப்பு பண்ணனா என்கிட்ட கேள்வி கேளு, அங்க நின்று சண்டை போடு, நடந்து போவாத. உனக்கு பிடிக்கலையா, நான் மாத்த பாக்குறேன். பட் எனக்கு நீ வேணும் தாரா, நீ மட்டும்தான் வேணும். சூப்பர் சூப்பர். தரேன், அதே மாதிரி சொன்னாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, உங்க டைம் வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு குமுதம் சிநேகிதிக்கு நேயர்களுக்காக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க நேர்ல வரணும், ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். உங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. அதே மாதிரி அந்த 25th 26th எபிசோட்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்லயே இருக்கிறாங்க, ட்விஸ்டா இருக்குது, என்ன பிளாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளோட வெயிட் பண்றோம். உங்களோட ஜேர்னி வந்து இன்னும் ஒரு பெரிய ஜேர்னி ஆகிறதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா நாங்க. தேங்க்யூ சோ மச். Thank you so much. Thank you for having us. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thank you so much. Thank you. தேங்க்யூ சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.